பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். சார், என் லைஃப்பில் ரொம்ப பெரிய பிளஸிங் என்னன்னா சுவாமி காலேஜில் படித்தது தான். அங்கே இருந்த 5 years will always be the best part of my life. அங்கே எப்படி ஜாயின் பண்ணேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய அம்மாவுக்கு வந்து சின்னத்தில் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே சுவாமி ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை. அதனால் எவ்ரி இயர் எனக்கும் என் சிஸ்டருக்கும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு 2 பேருக்குமே கிடைக்கல. அது மாதிரி +1 வந்தப்போ கால் லெட்டர் வந்துருந்துச்சு என்ட்ரன்ஸுக்கு. நான் போயிட்டு என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அப்போயுமே நான் செலக்ட் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மா வந்து அந்த டைமில் இப்போ கிடைக்கலன்னா இல்லை, நம்ம சுவாமி காலேஜில் அனந்தபுரில் ஜாயின் பண்ணலாம், அப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 12th முடிச்சுட்டு நான் அனந்தபுருக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணிட்டு நான் நல்லா எழுதியிருந்தேன். பட் ரிசல்ட் வந்து அட்மிஷன் லிஸ்ட்டில் பார்த்தா என்னோடய நேம் இல்லை. அந்த என்ட்ரன்ஸ்லேயே செலக்ட் ஆகலைங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் தனியாக உட்காந்து சுவாமிக்கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்தியில் என்னன்னு கேட்டால் சுவாமி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக அந்த டைமில் சுவாமி ஒயிட்ஃபீல்டில் இருப்பார். ஆனால் அன்றைக்கி அந்த ரிசல்ட் கொடுத்த அன்றைக்கி சுவாமி வந்து திருப்பதி வராருன்னோன்னா எல்லோரும் குடும்பம் தோல் போகணும். நானும் என் அம்மாவும் போய் உட்காந்தோம். ஃபஸ்ட் லைனில் கொஞ்சம் பேர் இருந்தனால கிடச்சிது. அங்கே போய் உட்காந்து சுவாமி வந்தோடனே அம்மா வந்து எழுந்திரிச்சிட்டு சுவாமிகிட்ட கேட்டாங்க, சுவாமி லாவண்யாவுக்கு உங்கள் காலேஜில் அட்மிஷன் கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. சுவாமி எனக்கு பார்த்துட்டு தப்பாக வஸ்துந்தி அப்படின்னு சொன்னார். அதாவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணோம் அட்மிஷனுக்கு. பட் என்ட்ரன்ஸில் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் அட்மிஷன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நான் திருச்சி வந்துட்டேன். வந்து அப்போது அந்த டைமில் அனந்தபூரில் MSc நியூட்ரிஷன் தான் இருந்துச்சு. ஸோ BSc நியூட்ரிஷன் படித்தேன், ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் we found out that அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 6 months நிறையா ஸ்டேஜஸில் பெட்டடாக இருந்தாங்க. அந்த டைம் ஃபுல்லாக அம்மா கூட இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. January 4th அன்றைக்கி 2 ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அம்மாவால் முடிஞ்ச இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்த டைம்லேயும் சுவாமி தான் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தார் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதே மந்த்து January 26th அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி சுவாமி பார்க்கணும்னு தர்ஷனுக்கு ஒயிட்ஃபீல்ட் போயிருக்கோம். எனக்கும் சிஸ்டருக்கும் ஃபஸ்ட் லைனில் உட்கார முடிஞ்சது. அதே டைம் சுவாமி வரத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி சிஸ்டர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வந்து அவங்களாவே யோசித்து நான் அனந்தபூரில் படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு நான் லைனில் உட்காந்துருக்கும் போது பாஸ் பண்ணிவிட்டாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனை திறந்து நான் ஜஸ்ட்டு என்னோடய நேம் அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பிளெஸிங்ஸ்க்கு வச்சுருந்தேன். சுவாமி வந்தார். பக்கத்தில் வந்து 2 பேர் பக்கத்தில் நின்னார். 2 பேருமே சுவாமிகிட்ட அழுதுகிட்டே லெட்டர் கொடுத்தோம். சுவாமி அதை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக ப்ளஸ் பண்ணுங்க சுவாமி அப்படின்ட்டு கொடுத்தேன். சுவாமி லெட்டர்ஸ்லாம் வாங்குற மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்கிட்டே அப்படி நடந்து போயிட்டார். அப்போ எங்களுக்கு இது ஒரு சைன் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த வருஷம் சுவாமி அட்மிஷன் கொடுப்பாரு அப்படின்னு தோணுச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே இன்னொரு ஃபார்ம் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி விட்டோம். அனுப்பி ஒரு 2 weeksல அதே நான் சுவாமிகிட்ட கொடுத்த அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு போஸ்ட்டில் திருப்பி வந்துச்சு. அதில் ஒரு நோட் இருந்துச்சு, இந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணல, கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு ஒரு நோட் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சுவாமியோட வில் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் திருப்பி நம்ம கையில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சுவாமி டேரெக்டாக ப்ளஸ் பண்ணுறாருன்னு சந்தோஷத்தோடு இருந்தோம். அந்த டைமில் சிஸ்டர் வந்து திருப்பி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படுத்தி போயிருந்தப்போ சுவாமி அவங்க ட்ரீமில் வந்தார். வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். சுவாமி வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நடக்க நான் அந்த டைமில் என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு அந்த இயர் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஹோல் எபிசோடில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது. ப்ரீவியஸாக கிடைக்கலான்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பட் எதனாலங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது. அம்மா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் எப்போ தேவையோ நான் அந்த டைமில் கரெக்டாக சுவாமி காலேஜில் இருந்தேன் ஒரு 2 monthsல.
ஸோ அந்த மாதிரி சுவாமிக்கு தெரியும் எதை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எல்லாமே அவரோட விருப்படி தான் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், we just have to surrender to சுவாமி. அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் ஒரே நம்ம செய்ய வேண்டியது. ஸோ சுவாமிகிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவரோட விருப்படி எல்லாம் நடக்கணுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த லெசன் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடச்சிது. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோடு இருந்தேன். பட் அனந்தபுரம் ஜாயின் பண்ணுறோங்கிறப்ப நான் அதை விட்டுட்டேன். அப்போ தோணின விஷயம் டாக்டரேட் ஆகணும்னா பிஹெச்டி பண்ணணும்னு தோணின விஷயம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்சூ பிஹெச்டி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போயும் சுவாமிகிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், யூ ஷுட் ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் இருக்கணும். அந்த இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ தேங்க்ஸ் சுவாமி சாயா.